மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு மணத்தக்காளி வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை பொடியாக கட் பண்ணிக்கிறோம். மிளகு தக்காளி கீரையை இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு மிளகாய் வற்றல் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கீரையை போட்டு வதக்கிக்கலாம். தண்ணி 1/2 டம்ளருக்கு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துறோம். உப்பு பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.